அகிலத்தின் அன்பான நண்பர்களுக்கு இனிய வணக்கம். துருக்கியில் இடம்பெற்ற அசம்பாவிதத்தின் போது உணவு லாரியில் தப்பி சென்றது குறித்து ட்ரம்ப் மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் மீது போர் தொடுக்க சென்ற அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. அமெரிக்காவின் இராணுவ ஹெலிகாப்டர் வெடித்து சிதறி மிகப்பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த மாதம் துருக்கியின் அங்காராவுக்கு சென்றிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உணவு லாரிக்குள் மறைந்து பதுங்கியிருந்து இராணுவ விமானத்துக்கு மாறி சென்று உயிர் தப்பியிருந்தார். ஈரானினுடைய மரண அச்சுறுத்தல் காரணமாக மிகப்பெரிய அளவில் விமானங்கள் மாற்றப்பட்டு ட்ரம்புக்கு ஒரு அதிர்ச்சி நடைபெற்றிருந்தது. இது குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பலர் தங்களுடைய மறுப்பை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ட்ரம்ப் இந்த விடயம் தொடர்பாக தான் மறைந்து சென்று பதுங்கியோடியதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதாவது தான் பயணித்த விமானம் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்ததாகவும் அந்த ஆபத்து உறுதியானது, அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என தங்களுடைய இரகசிய சேவை கண்டறிந்ததன் காரணமாகவே தான் அவசரமாக இந்த விமானத்திலிருந்து மாற்றி மாற்றி பயணங்களை மேற்கொண்டதாகவும் இந்த அச்சுறுத்தல்கள் மிக மோசமானவை என்று தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈரான் தன் மீது தாக்குதல் நடத்தி தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்று சாவு பயத்தில் தான் உணவு லாரிக்குள் மறைந்து சென்று விமானங்களை மாற்றி ஓடியொழிந்திருப்பதை அமெரிக்க ஜனாதிபதியே சம்மதித்திருக்கின்றார் என்றால் பாருங்கள். அத்தனை படைகளையும் ஈரானின் கடற்படை, விமானப்படை, தரைப்படை, ஏவுகணைப்படை, ட்ரோன் படையன் அத்தனையும் தாங்கள் அழித்து விட்டதாக கூறும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியின் உயிரை காப்பாற்ற என்ன பாடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் ஈரான் குறித்து இவர்கள் எவ்வளவு அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. ஏமனின் சவுதி ஆதரவு படைகள் மீது கவுதி படைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு வெடிகுண்டு வீசும் திறன் கொண்ட ஆளில்லா விமானங்களையும் அதிநவீன தாக்குதல் ட்ரோன்களையும் பயன்படுத்த தொடங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏமனின் திறந்தவெளி போர்க்களங்களில் இந்த ஆளில்லா விமானங்கள் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் சவுதி ஆதரவு படைகள் மறைந்து கொள்வதற்கு, ஏனெனில் இது ஒரு திறந்தவெளி, ஒரு பாலைவனம், மலைகள் சூழ்ந்த பிரதேசமாக இருப்பதால் இங்கு பதுங்கி இருப்பதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இடங்கள் இல்லை என்பதால் ட்ரோன்களை கவுதி படைகள் கையில் எடுத்திருப்பதால் சவுதி ஆதரவு மென்படைகள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவற்றின் சிக்னல்களை செயலிழக்க செய்வதற்கு சவுதி ஆதரவு படைகளிடம் அதற்கேற்ற தொழில்நுட்பங்களோ அல்லது அதற்கேற்ற தொழில்நுட்ப சாதனங்களோ இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கவுதி படைகள் மீது சவுதி ஆதரவு படைகளும் நேற்றைய தினம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் 6 கவுதி படையை சேர்ந்த வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஏமன் படைகள், அதாவது சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் படைகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் கவுதி படைகளோ கவுதி ஆதரவு ஊடகங்களோ இதை முற்றிலும் மறுத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் கவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும், கவுதிகளுக்கும் சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் படைகளுக்கும் இடையிலான மோதல் பாரிய அளவிலான மோதலாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய முக்கியஸ்தர்கள் நேற்றைய தினம் டெஹ்ரானுக்கு சென்று நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரானுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவுடன் நேரடியாக பேச விருப்பமில்லை என்பதையும், பாகிஸ்தான் ஊடாக, ஓமான் ஊடாக, கத்தார் ஊடாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த போரினுடைய போக்கை புரிந்து கொள்ளாமல் மிரட்டும் பாணியில் ட்ரம்ப் விடக்கூடிய அறிவிப்புகள் பேச்சுவார்த்தைகளை இன்னும் தள்ளி வைக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அரக்ஷி பாகிஸ்தானிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் மிக கடுமையான முயற்சிகளை பாகிஸ்தானும் துருக்கியும் கத்தாரும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மீது போர் தொடுத்து ஈரான் ஆட்சியை மாற்றுகின்றோம், ஈரானினுடைய IRGC தோற்கடிக்கின்றோம், ஈரான் ஆதரவு படைகளை சரணடைய செய்கின்றோம் என்று புறப்பட்ட அமெரிக்காவுக்கு ஈரானில் வெற்றி பெற்றார்களோ இல்லையோ, மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கின்றது என்பதை தற்போது ஏற்கனவே நாங்கள் இதற்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில் தற்போது 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஈராக்கில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க இராணுவ பிரசன்னத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கின்றது.
ஏற்கனவே ஈராக்கை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அங்குள்ள மக்களாலும் அரசினாலும் ஈரானாலும் வெளியிடப்பட்டு வருகின்றது. ஏனெனில் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் போதெல்லாம் ஈராக்கில் அமெரிக்க படைகள் தங்கியிருப்பதால் அமெரிக்க இராணுவத்தினர் மீதும் அமெரிக்க படை முகாம்கள் மீதும் இராணுவ தளங்கள் மீதும் ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தாக்குதலை நடத்துவது வழக்கம். இதற்கு பின்னர் அமெரிக்கா ஈராக்கில் இருக்கக்கூடிய அவர்களின் முகாம்கள் மீது தாக்குதல் என அமெரிக்க படைகள் நிலை கொண்டிருப்பது ஈராக்கிற்கு பாதுகாப்பு அளிக்கின்றதோ இல்லையோ மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அதாவது 7.5 சனியை சட்டைப்பாக்கத்துக்குள் பிடித்து வைத்திருப்பதைப் போல எப்படி இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் சனியினை தூக்கி தங்களுடைய மண்ணில் வைத்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் சிக்கி கொண்டிருக்கின்றார்களோ அதே போல் இந்த ஈராக்கும் அமெரிக்க படைகள் இருப்பதனால்தான் எங்கள் மண்ணில் தேவையற்ற சிக்கல்கள் எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வரும் சூழ்நிலையில் தற்போது அந்த கோரிக்கை நிறைவேறும் நாளை நெருங்கி இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அமெரிக்க படைகள் முழுமையாக ஈராக்கை விட்டு வெளியேறும் என்ற அறிவிப்பை ஈராக் அரசு அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான ஈராக் படையெடுப்புடன் தொடங்கிய இராணுவ நடவடிக்கை 20 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்க இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் ஈராக் மண்ணில் முற்றுப்பெற்று ஆக்கிரமிப்பு படைகள் அல்லாத அமெரிக்க படைகள் அல்லாத ஒரு ஈராக் உருவாகப் போகின்றது என்ற செய்தி தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவின் உடைய ஈராக் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுவதற்கு செப்டம்பர் 30ஆம் தேதி உறுதியான இறுதி தேதி என ஈராக் பிரதமர் அலி அல் கைதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடனான பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க படைகள் ஈராக்கில் இருந்து முற்றாக வெளியேறுவது நிச்சயமாக ஈரானுக்கு சாதகமான விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அங்கு ஏற்கனவே ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் இருக்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான லட்சம் மக்கள் ஈரானுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க படைகள் வெளியேறினால் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அங்கு மேலும் பலமாக காலூன்றும் மேலும் பலமான நிலை அடைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஈரானுக்கு ஒரு சாதகமான அம்சமே என்பதை நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் டெகாஸ் மாநிலத்தில் அமெரிக்க விமானப்படைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. டெகாஸ் மாநிலத்தில் பெல் கவுண்டி பகுதியில் உள்ள சாலோடா என்ற கிராமத்துக்கு அருகில் அமெரிக்க இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருக்கும் புல்வெளியில் திடீரென அமெரிக்க இராணுவத்தின் அதிநவீனமான ஹெலிகாப்டர் வீழ்ந்து வெடித்து சிதறி இருக்கின்றது. இதில் அமெரிக்க இராணுவத்தின் முக்கியமான 2 இராணுவ அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டுள்ளார்கள். வழக்கமான பயிற்சி பயணத்தின் போது ஹெலிகாப்டர் திடீரென கீழே விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டாலும் ஹெலிகாப்டர் விழுந்த இடத்திலிருந்து கடும் தீ விபத்து ஏற்பட்ட பின்னர் 100 ஏக்கர் பரப்பளவிலான புல்வெளிகள் எரிந்து சாம்பலாகி விட்டதாகவும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து சரியான தகவல்கள் இல்லாத சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அந்த 100 ஏக்கருக்கு அதிகமான புல்வெளிகள் எரிந்து சாம்பலாக இருக்கும் சூழ்நிலையில் அந்த பகுதிகளில் மக்கள் யாரும் வசிக்காத காரணத்தினால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன என்ற செய்தியையும் அமெரிக்க இராணுவம் விடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு தற்செயலான விபத்தா, இதன் பின்னால் ஏதாவது சம்பவங்கள் இருக்கின்றதா என்பது குறித்தும் தீவிரமான விசாரணைகளில் தாங்கள் இறங்கி இருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசாவிலும் மேற்கு கரையிலும் இஸ்ரேல் மீண்டும் தன்னுடைய வன்முறையாட்டத்தை வெறியாட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். மேற்கு கரையில் மிக கொடூரமான கைதுகள், படுகொலைகள், சுற்றி வளைப்புகள் என்ற பெயரில் பாலஸ்தீனர்களுடைய குடியிருப்புகளுக்குள் அத்துமீறுதல், நள்ளிரவில் புகுந்து கைது செய்தல், இவ்வாறான நடவடிக்கைகள். காசாவில் மீண்டும் ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கிச் சூட்டில் மக்களின் உயிரிழப்புகள் என இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸ் நேரடியாக துருக்கிக்கு விஜயம் செய்து துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்து இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். எர்டோகனிடம் கண்டனத்தை பதிவு செய்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம், இஸ்ரேலுடன் நிறுத்திக்கொள், அதாவது துருக்கி சும்மா இருக்க மாட்டார்கள், துருக்கி களத்தில் இறங்கப் போகின்றார்கள், இஸ்ரேலுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள் என்று மைக் கிடைத்தவுடன் கர்ச்சித்துவிட்டு பின்னர் அமெரிக்காவுடன் கையிலாக கொடுத்து அமெரிக்க நட்பு நாடுகளுடன் சென்று விடுவார்.
இவ்வாறான ஒரு நயவஞ்சகத்தனமான நபர்தான் எர்டோகன். ஆனால் இவரை நம்பி இந்த பலஸ்தீன் பிரதமர் இஸ்ரேல் செய்வதெல்லாம் தவறு, இஸ்ரேல் மிகப்பெரிய வன்முறை ஆட்டங்களை மேற்கொள்கின்றார்கள், நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் என்று அமெரிக்காவின் கூட்டாளி எர்டோகனிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய எஜமானே அமெரிக்காவின் கூட்டாளி எர்டோகன். எனவே அவர் வழக்கமான வாய்வீச்சுக்களில் இஸ்ரேலுக்கு கண்டனங்களை வெளியிட்டுவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க சென்று விட்டார். ஓமான் கடற்கரையில் ரஷ்யாவினுடைய மிக பிரமாண்டமான கெரோலின் பென்சாகி என்ற கப்பல் தரை தட்டி விபத்து ஏற்பட்டதால் 8 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் கடலில் கசிந்திருப்பதால் கடல்சார் உயிரினங்களுக்கும் கடல் பல்வகமைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் என கடல்சார் கண்காணிப்பு அமைப்புகளும் சுற்றுச்சூழல் துறையினரும் மிகப்பெரிய அளவில் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் 8 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் கடலில் கசிந்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் சூழல் மாசடைதலும் கடலுடைய இயல்பு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதுவேறு பொது பிரச்சனை ஓமான் கடலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் இராணுவம் பலுசிஸ்தான் மாகாணத்தில் நடத்திய தாக்குதலில் 30க்கு மேற்பட்ட பலுசிஸ்தான் குடிமக்கள் கொல்லப்பட்ட விடயம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடியிருப்பு பகுதிகளில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் மூலம் பாகிஸ்தான் இராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருப்பதுடன் பலுசிஸ்தான் விடுதலை படைகள் பலூச் படைகள் இதற்காக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்பதால் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பலுசிஸ்தானை சுற்றி மிகப்பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பலுசிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சோகத்தையும் பலுசிஸ்தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே பாகிஸ்தானுக்குள்ளும் ஒரு பதற்றமான சூழ்நிலை தற்போது சூழ்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இதுவரை வெளியான உலகின் மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.